சாப்பிடாம விரதம் இருந்து மயக்கம் போட்டதெல்லாம் பொய்யா? இல்ல தாத்தா, சாப்பிடாம விரதம் இருந்ததெல்லாம் நிஜம்தான். மயக்கம் தான் போய். இருங்க இருங்க இருங்க, ஏன் கோபப்படுறீங்க? நூலை போல சேலை தாய போல புள்ளன்னு சும்மாவா சொன்னாங்க? பொன்னியோட புள்ள பொன்னி மாதிரியே இருக்க, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பொன்னி நினைப்பா இல்ல. இப்ப அவ புள்ளைங்க அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழக்கூடாது. யாரு செஞ்சாலும் சரி, எதுக்கு செஞ்சாலும் சரி, தப்பு தப்பு தான். அன்பா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, தப்பா செஞ்சுதான் நிரூபிக்கின்ற அவசியம் கிடையாது. ஐயோ சரி விடுங்க ராஜாராம். பிள்ளைங்களுக்கு எது கல்லு எது பாலுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. போக போக எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரியா? சரி சரி, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. வேற 2 இலையில பூவை கட்டுங்க, ஊத்துல போட்டு பாத்திரலாம். அது சரி அது சரி, போடுங்க. கொடுங்க கொடுங்க. சரி இந்தாம்மா கட்டுங்க கட்டுங்க. கட்டு. இந்தாங்க கொடுங்க. அம்மா தாயே, பொன்னி ஆண்டி வேண்டுதலை நிறைவேற்றி கொடுமா. நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். என்னை கைவிட்டுறாத. என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன். கடவுளே, பொன்னிக்கு சரி எது தப்பு எதுன்னு புரியவை. அவன் மனசை சாந்தப்படுத்து. அம்மா நீங்க தண்ணியில போடுங்கம்மா. நல்ல மனசார வேண்டிக்கிங்க. அம்மா, பூ எனக்கு சாதகமா தான் வரணும். நீதான் சூர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தாயே. கடவுளே, பாவத்திலே பெரிய பாவம் ஒரு பொண்ணு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு நிர்கதியா விட்டுட்டு போறதா. அப்படிப்பட்டவங்கள ஒரு கடவுள் மன்னிச்சதா நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு கடவுள் துணையா போனதா நான் எந்த இத்தியாசத்திலையும் புராணத்திலையும் படிச்சதே இல்லை. பவித்ராவை சூர்யா கை விட்டுட கூடாதுன்னு தான் நானும் பொன்னியும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பொன்னி நேர்த்தி கடன் பண்ணதும் வீணா போயிடக்கூடாது. இந்த பூ பொன்னிக்கு சாதகமா தான் வரணும். பவித்ராவோட கழுத்துல சூர்யா நல்லபடியா தாலியை கட்டணும். உன் பிள்ளைங்களை கைவிட்டுடாதீங்கம்மா.
எனக்கும் ஸ்வேதாக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். பூ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சாதகமாக விழணும். இந்த பவித்ரா மூஞ்சில நான் கரிய பூசணும். தாயே, அம்மா, அந்த பூவை கையில் எடுத்து கொடு. அந்த பூவை பிரிச்சு பார்க்காம அம்மன் உண்டியல்ல போட்டுவாமா. கடவுளே, பூ எனக்கு சாதகமா தான் வந்திருக்கணும். எனக்கு சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகணும். எல்லாரும் கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கிங்க. நான் பூவை அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரேன். அருளின் உருவே, அன்பு தாயே, அருள் பெருஞ்சோதியே, அன்னபூரணியே, அரும் பெரும் பொருளானவளே, ஆதி முதலானவளே, ஆதி சக்தியே, இன்னல் களைபவளே, இடர் நீக்குபவளே, நல்ல உத்தரவு கொடுமா. அந்த பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வைமா. பொன்னி குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்.
இலைய பிரிச்சிடலாமா? பிரிச்சிருங்க, அதுக்கு தானே எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. ஆத்தா வெள்ளைப்பூவை கொடுத்துருக்கா. ஐயா, இது எல்லாமே என் குடும்ப நன்மைக்காக தான். நீங்களே பாத்தீங்கல்ல, எங்க அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு எப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணுனாங்க. யோசிக்காதீங்க சாமி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். எனக்கு என் அம்மா சந்தோஷம் தான் முக்கியம். இல்லப்பா, தெய்வ குத்தமாயிடும், அதான் தயக்கமா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சாமி. நீங்க இத்தனை வருஷமா அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு பூஜை பண்ணிருப்பீங்க. இதோட பலனா தான் என் மூலமா அந்த சாமி கொடுக்குது. வாங்கிக்கோங்க சாமி. அட வாங்கிக்கோங்க, புடிங்க. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே எந்த பூ வந்தாலும் கல்யாணத்துக்கு சம்மதங்கிற பூவை மாத்தி வச்சிடறேன். சரி சரி. ஏய், அழாத பொண்ணு, எல்லாரும் பாக்குறாங்க. வெள்ளைப்பூ வந்திருக்கு. அம்மன் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் தானே எல்லாருக்கும்? அம்மா தாயே, பொன்னி ஆண்டி மனசுக்கு நீ அவங்களுக்கு நல்லதே பண்ணிட்ட.
பொன்னி அவ்வளோ வேண்டுதல் செஞ்சதுக்கு அந்த அம்மன் மனசு இறங்காமலா இருப்பா? அவ வேண்டுதலை நிறைவேற்றிட்டால. அழாத பொன்னி, கண்ணத்தோட கண்ணத்தோட. இனிமே தாண்டி தரமான சம்பவமே காத்துட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ம், அப்புறம் என்ன ராஜாராம், கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம்ல? ஓகே மாணிக்கம், ஊருக்கு போன உடனே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். ஆ, ஆ. அம்மா அம்மா நில்லுமா. அம்மா என்னப்பா, என்ன பார்த்தா ஜோசியர் மாதிரி தெரியலையா? ஐயோ, என்ன முனியை எப்படி கேட்டீங்க? அப்புறம் என்னப்பா, ஊர்ல இருக்கிற ஜோசியர் சொன்னது சரியில்லைன்னு தானே குலதெய்வம் கோவில்ல பூ போட்டு பார்க்கணும்னு தானே இங்க வந்திருக்க. அருள் கிடைச்சிருச்சு, இங்கேயே நாளை குறிச்சிட வேண்டியதானே? ஆமாம் மாப்பிள்ள, அவர் சொல்றதும் சரிதான். இங்கேயே நாள் குறிச்சு பத்திரிக்கை எழுதுறதை விட வேற நல்ல இடம் எங்க இருக்க போகுது? ஆமாண்ணே, சொந்த ஊர்ல குலசாமி கோவில்ல தேதி குறிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நீங்க தானே பிள்ளைங்க கிட்ட சொன்னீங்க. அதே மாதிரி செஞ்சிருங்க. என்னப்பா இப்படி யோசிக்கிற? இங்கேயே உனக்கு நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை எழுதி தரேன். எனக்கு ஓகே தான். தம்பி, நீங்க பொன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசுங்க. அவங்க சொல்றதும் சரிதான். நான் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பொன்னி, கொஞ்சம் வா. பொன்னி, பார்த்து நிதானமா பேசு, புரியுதா? போ போ. பொன்னி, ஸ்வேதா சூர்யாவோட கல்யாணத்துக்கு பூ போட்டு பார்த்ததில் சம்மதம் வந்ததுனால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? கடைசியில நான் வேண்டின சாமி கூட என்னை கைவிட்டுடுச்சு. என்னை இப்ப என்னங்க பேச சொல்றீங்க? ஆமா பொன்னி, நானே உனக்கு சாதகமா வரணும்னு தான் மனசுக்குள்ள நினைச்சேன். நீ எவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்கான்னா சாமிக்கே சம்மதம் தான் அர்த்தம். என்ன பொண்ணு, நீ எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. புரியுது பொண்ணு, உன்னால ஜீரணிச்சிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை பொண்ணு. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு. வேற எப்படி பேச முடியும்னு சொல்லு பொண்ணு. தினமும் கோயிலுக்கு போற, சாமி கும்பிட்ற, பூஜை பண்ற. ஏன் சாமி மேல் நம்பிக்கை இருக்கவும் தான் பூ போட்டு பார்க்க இங்க வந்த. அப்படி இருந்தும் சாமி உத்தரவு கொடுத்துருக்குன்னா என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம், அதான் பண்ண முடியும். என்னங்க, இந்த நாள் குறிக்கிறத மட்டும் ஊர்ல போய் பேசிக்கலாமே. எதுக்கு இவ்வளோ அவசரமா இங்கேயே பண்ணணும்? என்ன பொண்ணு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பாரு, எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. இப்போ போய் மாணிக்கத்துக்கிட்ட நாள் குறிக்கிற தள்ளி போடலான்னு சொன்னா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? என்னடா இவன் மாத்தி மாத்தி பேசுறான்னு என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டான். சரிங்க, இருந்தாலும் இவ்வளோ அவசரமா
எப்படி சமாளிக்கிறது? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? பொண்ணு என்ன சொல்றா? இல்லை, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது இங்கே வச்சு பண்ண வேணாம், ஊருக்கு போய் பண்ணலான்னு சொல்கிறா. அது எப்படி பண்ணுறது என்னன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். என்னம்மா, ஏன் இப்படி சொல்ற? இல்லப்பா, அது எதுக்கு இவ்வளோ அவசரமா? சரி மாப்பிள்ள, நான் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். நீங்க போய் நாள் குறிக்கிற வேலையை பாருங்க. அவ சம்மதம் சொல்லுவா. இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம். மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க. சரி மாமா. என்னப்பா ராஜாராம், தங்கச்சி மகிட்ட பேசிட்டியா? நாம உடனே முன்னிக்கிட்ட தேதி குறிக்கிற வேலை ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா பொண்ணி, என்னாச்சு? அங்கே எல்லாரும் கல்யாணத்துக்கு பூ சாதகமாக விழுந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீ இங்கே சோகமாக நின்றுக்கிட்டு இருக்க, இதுக்கு என்னம்மா அர்த்தம்? இல்லப்பா, இவ்வளோ அவசரமா நாள் குறிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு அதை பண்ணலாம்ல. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கப்பா. இல்லைம்மா, உன் மனசுக்குள்ள இந்த கல்யாண விஷயத்தில் ஏதோ ஒன்று போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்ன ஏதுன்னு கேட்டாலும் நீ சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறம்மா, இந்த கல்யாணம் நடக்கலாம்னு சாமியே உத்தரவும் கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே உனக்குள்ள எந்த உறுத்தலும் இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீதாம்மா இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணுமா. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு. பொண்ணே, இந்த அப்பாவோட வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுப்பேன்னு நம்புறேன். கல்யாண பத்திரிக்கையை வாசிக்க போறாங்க. நீ சூர்யாவோட அம்மா. ஒரு தாய்க்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாம மன கஷ்டத்தோட நின்னா அது அவனோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லம்மா. தாயோட மனசு குளிரணும், சந்தோஷமா அங்கே வந்து நிற்கணும். இந்த அப்பாவோட சொல்ல இதுவரைக்கும் நீ மீறினதே இல்லை. இனிமேலும் நீ மீற மாட்டேன்னு நம்புற. என்ன பொண்ணி, ஏன் உடனே ஒத்துக்கிட்ட? அப்பாதான், எல்லாம் அவர் பண்ண வேலைதான். நான் அவ்வளெல்லாம் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி விரதம் இருந்து என்னக்கா பிரயோஜனம்? அந்த அந்த சாமி என்னை கை விட்டுடுச்சு. ஐயோ பொன்னி, நீ ஏன் இப்படி உடஞ்சி பேசினா அப்புறம் இந்த பொண்ணை யாரு சமாதானப்படுத்துறது? நீ தான் தைரியமா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இல்லக்கா, இல்ல. என் உயிரையே பணைய வச்சு அந்த சாமி கிட்ட மடிப்பிச்ச கேட்டேன். ஆனா அதுக்கு இப்போ கண்ணில்லைன்னு ஆயிடுச்சுல்ல. நான் பண்ண வேண்டுதல் எல்லாம் வீணா போச்சு. இனிமே நான் இந்த சாமியவே கும்பிட மாட்டேன், கும்பிடவே மாட்டேன்க்கா. பொன்னி, என்ன இது? கடவுள் எப்போ நீதிக்கு தான் துணையா நிற்கும், அநியாயத்துக்கு இல்ல. எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு நடந்த மாதிரி தோணுது. என் மனசுக்கு அப்படிதான் படுது. இது சாமி செஞ்ச வேலை மாதிரியே இல்ல. நிச்சயமா சாமி உன்னை கைவிட்டிருக்காது. இல்லக்கா, இல்ல. இங்க பாருங்க, நீங்க கோயிலுக்கு வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. கண்டிப்பா பூ நமக்கு சாதகமா தான் விழுவும்னு நினைச்சேன்.
ஆனா இப்படி நடந்தத உண்மையிலேயே என்னால நம்ப முடியலக்கா. ஆமா ஆண்டி, இனிமே இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சுல்ல. ஆண்டி, அன்னைக்கே நீங்க என்ன சாக விட்டுருக்கணும், நான் செத்து போயிருக்கணும். அப்படியே வந்து அரைஞ்சனம் என்ன பேசுற? உன்னெல்லாம் இப்படி பேச வேண்டான்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. பைத்தியக்கார பொண்ணு பாரு பாரு, தூணா நிக்க வேண்டிய நீ இப்படி தோண்டு போய் பேசுறதுனாலதான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா. இல்லக்கா, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுக்கா. எப்படியாவது பவித்ராவை சூர்யா கையில புடிச்சு கொடுத்துடணும்னு நான் எவ்வளவோ அரும்பாடுபட்டேன். ஐயோ, எனக்கு துணையா இருந்த சாமியே கைவிட்டுடுச்சேக்கா. இனிமே நான் யாரக்கா நம்புறது? எனக்கு யாருக்கா உதவி செய்வாங்க? என்ன நம்ப பொண்ணி நீ? சூர்யாவுக்கும் இந்த பவித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கும். எப்படிக்கா? எப்படி, என்ன, ஏது எதுவும் கேட்காத. ஆனா இந்த கல்யாணம் நடக்கும். அத நான் நடத்தி வைப்பேன். எப்பாடு பட்டாவது நான் இதை நடத்தி வைப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தேதி தானே குறிச்சுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணமா நடக்க போது. எனக்கு இது போதும்க்கா, இது போதும். சாமியே கைவிட்டாலும் ஏ ராணி அக்கா, நீங்க கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். முழுசா உங்களை நம்புறேன்க்கா. பவித்ரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சூர்யா தான் உன் கழுத்துல தாலிய கட்டுவான். அது ரொம்ப நாள் இல்ல, கூடிய சீக்கிரம் நடக்கும். ஐயோ, பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படியே அழுவீங்க? முதல்ல கண்ணெல்லாம் நல்லா தொட தொட. பவித்ரா, நீயும் தொட. அது கலக்கிட்டீங்க சாமி. என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிட்டீங்க. என்னப்பா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். சந்தோஷம் தானே? ஐயோ சாமி, சந்தோஷமா? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற. ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இருங்க, இந்தாங்க சுவாமி, இத வச்சுக்கோங்க. என்னப்பா இது? நீ ஏற்கனவே கொடுத்துட்டியே, அப்புறம் எதுக்கு? ஐயோ சாமி, வச்சுக்கோங்க. இந்தாங்க, புடிங்க. முதல்ல வாங்கிக்கோங்க, இதை வைங்க. இது நீங்க பண்ண உதவிக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. ஜமாயிங்க. ரொம்ப நன்றி தம்பி. நீ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி 100 வருஷம் சந்தோஷமா இருப்ப. அந்த அம்மனுடைய அருள் எப்பவுமே உனக்கு இருக்கும். சரி சாமி. சரி தம்பி, அப்ப நான் வரேன். சாமி சாமி, ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. ஒரு முக்கியமான விஷயம். நாங்க ஊரை விட்டு கிளம்புற வரைக்கும் நீங்க யார் கண்ணிலையும் படக்கூடாது. எங்கேயாவது போயிடணும். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி வந்துக்கோங்க. ஏன்பா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? இதோ நிக்கிறாங்களே என் குடும்பத்துல உள்ளவங்க. இவங்க யாரையும் நம்ப முடியாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா சாமி. அந்த ராணி அம்மாவை பாத்தீங்கல்ல, கடைசி நேரத்துல பூ மாறினதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. ஆமா, கரெக்ட் தான். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க இங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்கன்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அப்ப அந்த ராணியம்மா மாத்தி வச்சதை கண்டுபிடிச்சிருவாங்களா? அது நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ண சொல்றேன். யோசிக்காதீங்க சாமி, அப்புறம் மாட்டினா கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். நீ இதெல்லாம் சொல்லவே இல்லையேப்பா.
அதாயா சொல்றேன், சொல்றத செய்ய, இங்க இருந்து கிளம்பு. என்னையா பாக்குற? இங்க இருந்து கிளம்பு. கிளம்புயா. ஒரு வழியா எல்லா ரூட்டும் கிளியர். டேய் சூர்யா, உன் காட்டுல மழை தாண்டா. உனக்கு நீயே ராஜா, நீயே மந்திரி. உன்னை இனிமே எதுவும் பண்ண முடியாது. இந்த பாரு, தர்மம் தோத்ததா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா அறம் தான் ஜெயிக்கும். அம்மா, நீங்க தான் இருக்கியா? உன்னை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருமா. நான் வரேன், நீ போ. இல்லம்மா, அப்பா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏய், என்னடி? போ பொன்னி, போ, தைரியமா போ. சரியா? ஆண்டி, நீங்களும் வாங்க, உங்களையும் அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. அட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ அம்மாவை கூட்டிட்டு போ, நான் பின்னாடியே வரேன். நீ போமா. போ. என்ன நடந்திருக்கும்? சாமி எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு உத்தரவு கொடுத்துருக்கோம்? வாய்ப்பே இல்லை. என்னாச்சு ஆண்டி? சொல்றேன், நீ வா, என் கூட வா. ராணிமா எங்க போயிட்டாங்க? அது ஏதோ வேலை இருக்கான், போயிட்டு வரேன் நாங்க. ஓ அப்படியா? சரி உக்காரு. பரவாயில்ல. அடுத்த மாசம் 11ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷம் தானே? என்ன மாணிக்கம், உங்க 2 பேருக்கு ஓகே தானே? சம்மதம். ராஜாராம், எங்க 2 பேருக்கும் டபுள் ஓகே. என்ன பண்ணி அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல? அம்மா, ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ஐயா, இந்த உண்டியலை திறக்கணும் யார்கிட்ட சொன்னா நடக்கும்? என்னம்மா சொல்றீங்க? கோயில் உண்டியலை திறக்கிறதா? அம்மா, நான் தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தா. கோயில் உண்டியலை திறக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லம்மா. ஐயா, கோயிலோட விதிமுறைகள் எல்லாம் எனக்கும் தெரியும் ஐயா. அப்படி இருக்கும்போது அதுவும் இந்த அம்மனோட சக்தியை பத்தி தெரியாதவங்க யாருமே இந்த ஊர்ல இல்ல. அப்படிப்பட்ட அம்மன் கோயில்ல பூ போட்டு பாக்குற விஷயத்துல நடக்க கூடாத தப்பு ஒண்ணு நடந்திருக்கு. அது சரியானபடி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிமிஷம் இந்த உண்டியலை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன். யோசிக்காதீங்க ஐயா. கடவுளை மனுஷன் ஏமாத்திட்டு நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. அம்மன் செஞ்சது சரின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அது அம்மனோட முடிவு இல்லைங்கிறது உண்டியல திறந்து பார்த்தா அது உறுதி ஆயிடும். தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் இந்த உண்டியல கொஞ்சம் திறங்கய்யா. கடவுள் முடிவு யாரும் மாத்திடக்கூடாதுங்கய்யா. அம்மா, மகமாயி அம்மா, நம்புங்க நம்புங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம்
இது கொஞ்சம் தொடங்க. இப்ப அவங்க உள்ள போட்ட அந்த பூவை மட்டும் பார்த்துட்டு உடனே மூடிடுங்க. அம்மன் மேல இருக்கிற நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாது. அந்த பொய் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை பழி வாங்கிடக்கூடாது. ஐயா, ஆண்டி சொல்ற மாதிரி உண்டியலை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன் ப்ளீஸ். ஆ சரிம்மா. அப்பா கடவுளே. அப்புறம் என்ன, பொன்னியே ஓகே சொல்லிட்டா, நீங்க பார்த்து பத்திரிகை எழுதுங்க நீ. சரி எழுதிடலாம். என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன தாத்தா இப்படி கேட்டுட்டீங்க? நாளைக்கே ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் தாத்தா. பாருங்க. நாளைக்கே நடக்கணுமா? சும்மா இருங்க. அதெல்லாம் நடக்காது. ஐயோ, எதுக்கு பொண்ணு இப்படியே நின்றுட்டு இருக்கா? அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே ஆயிடுச்சு. கண்ணு மூடுற நேரத்துல யாரோ பூவை மாத்திருக்காங்க. ஆண்டி, அப்போ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் சாமி சொல்லிருக்கா? இதுல என்ன சந்தேகம் பவித்ரா? சாமி கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, யாரோ சம்மதிக்க வச்சிருக்காங்க. எப்படி ஆண்டி? நம்ம கண்ணு முன்னாடி தானே பொன்னி ஆண்டி பூவை கட்டினாங்க. அப்புறம் எப்படி பூவை மாத்தி வச்சிருப்பாங்க? எல்லாரும் கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கிங்க. நான் பூவை அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரேன். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மறுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூசாரி சூர்யாவுக்கு விலை போயிருக்கான். நீ வா. அப்போ பத்திரிக்கையை வாசிச்சிடலாமா? என்ன பொண்ணு, பத்திரிக்கை வாசிச்சிடலாம்ல? வாசிங்க. நிகழும் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி ராஜாராம் பொன்னியின் புதல்வன் சூர்யாவுக்கும்
மாணிக்கம் பத்மாவின் புதல்வி ஸ்வேதாவுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா சொல்லுங்கம்மா. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பூசாரி இருந்தாரு, அவர் எங்க? அவர் அவசர வேலையா வெளியூர் போயிருக்காருமா. ஆண்டி, ஆமா ஆண்டி, அவர்கிட்ட சூர்யா பேசுறத நான் பார்த்தேன். சூர்யா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பார்த்திருக்கான். ஆண்டி, சூர்யா இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ஆண்டி. இப்ப அவன் நல்லவனா கெட்டவனான்னு பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல பத்திரிக்கையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம அங்க போனோம். நீ வா. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமா? மாமா நாம மாத்திடலாம். என்ன மாணிக்கா சொல்லுப்பா. ஊருக்கு போன உடனே கல்யாண வேலையில ஆரம்பிச்சிடலாம்ல? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமே இந்த கல்யாணத்தை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடத்தலாம். என்ன? கண்டிப்பா மாணிக்கா. ஸ்வேதா என் வீட்டுக்கு மருமகளா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? பொன்னி, என்னால அங்க இருக்க முடியலக்கா, அதான் வந்துட்டேன். பொன்னி, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு அருள் கொடுத்தது சாமி இல்ல, ஆசாமி, உன் புள்ள சூர்யா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பொன்னி, உண்டியல்ல பவித்ரா போட்ட பூதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு வந்த பூ. அந்த சூர்யா தான் அந்த பூசாரிக்கு பணத்தை கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்கான்.
இந்த பாரு. என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கான்? பூசாரி சாமி கும்பிட போனான்ல, அப்ப அந்த அரளி பூவை மல்லிப்பூவா மாத்திட்டான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! இருங்க, வாங்க போய் பார்க்கலாம். இரு. இந்த பாரு பொண்ணி, விஷயம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நாம போய் ஏதாவது சொன்னா யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. பூசாரியையும் புள்ள எங்கேயும் அனுப்பி விட்டான். அதனால எதையும் நிரூபிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நாம போய் ஏதாவது சொன்னா இந்த கல்யாணத்துல ஏதோ இஷ்டம் இல்லாம செய்யறோம்னு எல்லாரும் நினைப்பாங்க. தேவையில்லாம பவித்ராவோட விஷயமும் வெளியே வந்துடும். சொந்த ஊர்ல 4 பேர் இருக்கிற சபையில உன் குடும்ப மானம் தான் போகும். இதெல்லாம் தேவையா? ராஜாராம் கோபத்துல எந்த உச்சிக்கு போவார்னு கூட சொல்ல முடியாது. இப்படி ஒரு கேடு கெட்ட பையனை பெற்றிருக்கேன்னு இவனுக்கே இப்படி ஒரு திருட்டு புத்தி வந்ததுன்னே தெரியலையே. கடவுளே, என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, இங்க பாரு, முருங்கைய உடைச்சு வளர்க்கணும், புள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நீ உன் மூத்த பிள்ளைய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட, அதான் இப்படி வளர்ந்து நிக்கிறான். தப்புதாக்கா, தப்பு செஞ்சுட்டேன். சாமி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கு பொண்ணு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அதையும் மீறி அவன் பண்ண நினைச்சாலும் அவனுக்கு இந்த ராணி யாருன்னு காட்டுவேன். ஆசைக்கு ஒருத்தி ஆஸ்திக்கு ஒருத்தின்னு பவித்ராவை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் உன் புள்ள. உன் கண்ணீருக்கும் அந்த பவித்ராவோட கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும். தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது பொன்னி. இப்ப தெய்வம் நமக்கு சூர்யா பண்ண தப்ப வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துருச்சு. இப்ப அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு உன் கையில தான் இருக்கு பொன்னி. அது அது எப்படி முடியும்க்கா? இப்ப என்ன பொன்னி, தட்டு தட மாத்திருக்காங்க, தாலி கட்டலையே. ஒருவேளை சூர்யா ஸ்வேதா கழுத்துல தாலியே கட்ட போனாலும் கடைசி நிமிஷத்துல சூர்யா பவித்ரா கழுத்துல தான் தாலிய கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். இது ராணி உனக்கு கொடுக்கிற வாக்கு. அக்கா, என்ன ராணிமா, முக்கியமான நேரத்தில் நீங்க எல்லாம் போயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பெல்லாட்டி என்ன, சூர்யாவோட கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா நீங்க தான் முன்னால் நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நடத்திட்டா போச்சு. என்ன பண்ணி, நான் சொல்றது சரிதானே?
அம்மா அம்மா ஏமா இப்படி இருக்க? அந்த ஆள் வரட்டும். கடைசியா ஒரே ஒரு தடவை அந்த ஆள் கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னம்மா நீங்க இன்னுமா இதை பத்தி டீட்டெயில் கிடைக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமாம்மா, அந்த ராஜாராம் குடும்பம் என்னன்னா கல்யாணத்துக்கு நாளே குறிச்சிட்டாங்க. நீ இன்னும் இதையே நினைச்சிட்டு இருக்கியம்மா? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்குமா. இதெல்லாம் நீ விட்டு தள்ளுமா. இந்த நிலைலாம் நமக்கு வேணாம். நீ நார்மலா இருமா. நம்ம ஊருக்கு கிளம்பலாம் வா. எப்படி நீ விட முடியும்? என்ன பேசுற நீ? இல்லம்மா, அந்த ஆள் முனி இந்த நிலத்தை பத்தி சொல்லலன்னா நமக்கு என்ன இப்படி ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குமா என்ன? தெரிஞ்சிருக்காதுல்ல. அப்படியே நினைச்சுக்குவோமா. எல்லாத்துலயும் நான் தோத்துட்டேன் இல்ல? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நான் தோத்து தான் போயிட்டேன். அந்த பொன்னியோட வேண்டுதலை தடுக்க முடியல. அந்த ராஜாராம் பூ போட்டு பார்க்கறத என்னால மாத்தி வைக்கவும் முடியல. இது எல்லாத்துக்கும் மேல என்னை பார்த்தாலே பம்முற அந்த விநாயகம் என் முகத்துக்கு நேரா வந்து, உனக்கு எந்த உண்மையும் தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு திமிரா பேசிட்டு போயிட்டான். அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. விடக்கூடாது, அவங்க யாரையும் விடக்கூடாது. இன்னைக்கு வேணா நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் தோத்து போயிட்டே இருக்க மாட்டேன். நான் யாரு, எப்படிப்பட்டவன்னு கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு காட்டுறேன். அம்மா, அந்த ஆள் வராருமா. அம்மா, அந்த ஆள் வராரு. என்னன்னு கேளுமா. ஏமா, அதான் அன்னைக்கே சொல்லிட்டலாமா, ஒரு நய பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. ஏமா சும்மா சும்மா வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சேன். அவங்க பத்திரம், பட்டா, சர்வே நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டு வாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தானே ஆரம்ப காலத்துல இருந்து இதை பராமரிச்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்க. உங்ககிட்ட எப்படியும் இதோட பத்திர ஜெராக்ஸு இல்லை பட்டா ஜெராக்ஸு அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை மட்டும் நீங்க கொடுத்தாலாவது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏதாவது உள்ளங்கமா இருக்குமோ? இங்க பாருமா, இந்த இடத்த யாரும் ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்னா எனக்கே குத்தகை கொடுத்துருக்காங்கம்மா. அதனால இந்த இடம் சம்பந்தமா எந்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இல்லம்மா. வேணும்னா ஒன்று பண்ணலாமா? சொல்லுங்கண்ணே. இந்த இடத்தோட ஓனர் கனகராஜ் சென்னையில தான் இருக்காரு. நீயும் சென்னையில தானே இருக்கிறதா சொன்ன. நீ வேணா போய் அவரை பாரு. இந்த இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட்டை அவர் கொடுப்பாருமா. சரிங்க அங்கிள், நீங்க அவரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மட்டும் கொடுக்குறீங்களா? நாங்க போய் பார்க்கறோம். நோட் பண்ணிக்கமா. நாட்டுமுத்து நாயக்கர் தெரு, தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, சென்னை 18. ஏமா ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கமா. 98. அப்ப நான் வரமா. நன்றிண்ணே. ஏ விநாயகம், என் பொண்ணுங்களை ராஜாராம் வீட்டு மருமகளா அனுப்புறதுக்கு உதவி செய்யன்னு கேட்டா என்கிட்டயே தெனாவிட்டா பேசுறியா? கூடிய சீக்கிரம் உன்னை நடு ரோட்டுக்கு கொண்டு வரல என் பேரு புஷ்பவள்ளி இல்லை. வாங்க வாங்க. வாங்க. சாச்சா, 2 நாள் ஹாலிடே பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சே. ஏய், அதான் சூர்யாவோட கல்யாணம் வருது இல்ல, நீ அடிக்கடி லீவ் போடுற மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாத. ஆமால, ஜாலி தான். கரெக்ட் தான். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. பவனுக்கிட்ட சொல்லி பால் பாயசம் செய்ய சொல்றேன். சித்தப்பா, இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம், அதுக்குள்ள பால் பாயசமா? அட, கோயிலுக்கு போன காரியம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சுல, அத சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். சொல்றது சரிதானே ராஜா. அது என்னவோ உண்மைதான்.
என்னதான் ஊர்ல நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சாலும் நம்ம வீட்ல நம்ம பவுனு கையால எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இல்ல பொண்ணு? ஆ சரிம்மா, நீ போய் பால் பாயசம் செய் போ. சரி நீங்க வாங்க, நம்ம போய் உட்காரலாம். வாங்க வாங்க மாமா. வாங்க உட்காரு. உட்காரம்மா. நட. மாணிக்கம், சொல்லு ராஜா. ஊர்ல பூ போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ராஜாராம், எனக்கும் மனசுக்குள்ள ஒரு கலக்கமா தான் இருந்துச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். என்ன மாப்பிள்ள நீங்க? அதான் கல்யாண தேதி முதற்கொண்டு பூ போட்டு பார்த்து எல்லாம் குறிச்சிட்டு வந்தாச்சுல்ல. இனி என்ன, சந்தோஷமா இருங்க. இல்ல மாமா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே ஏகப்பட்ட தடங்கள், பிரச்சனை. அதான் ஒரே கவலையா இருக்கு. நாம இந்த கல்யாணத்தை வர்ற முகூர்த்தத்திலே வச்சுக்கிட்டா என்ன? என்னங்க என்ன சொல்றீங்க? அதான் ஜோசியக்கார அடுத்த மாசம் தேதி கொடுத்திருக்காருல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? இல்ல நீ அண்ணன் சொல்றதா கரெக்ட். ஏற்கனவே நிச்சயம் பண்ண கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. இப்பதான் கல்யாண தேதியை குறிச்சிட்டோமே, கல்யாணத்துக்கு தான் நிறைய இடைவெளி இருக்கு. எது எப்படியோ நம்ம நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ணி. ஆமா பத்மா, நீ சரியா சொன்ன. எதுக்கு இவ்வளோ இடைவெளி? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு, கையோட கல்யாணத்தையும் பண்ணிடலாம்ல. அப்புறம் என்ன, அதான் பொண்ணு வீட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல. சந்துரு, போய் தேதி காலண்டரை எடுத்து. சரி தாத்தா. வர்ற 11ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். ரொம்ப நல்லதுங்கய்யா, எங்களுக்கு சம்மதம் தான். அப்போ வீடே களை கட்ட போகுது. ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும், ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது. கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். ஆமாக்கா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே பொண்ணு அதுதான் சொன்னான். இல்ல பொண்ணு? அப்புறம் என்னப்பா, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? நாங்க இந்த மண்டபம் பார்க்கறது, பத்திரிக்கை வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க மருமகளை கல்யாணத்து வரைக்கும் பத்திரமா நீங்க பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் அதையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா அங்கிள், நீங்க ஸ்வேதாவை பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி, ஸ்வேதாவை உங்க கையில பூ போல ஒப்படைச்சிடுறோம். ஓகேவா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன மாப்பிள்ள நீங்க?
கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு என்ன, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்களா பேசுறத பார்த்தாலே அப்படியே காதல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் இருக்கிறதா என்னோட தைரியமே. ஆமாண்ணே, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும். இந்த வார்த்தையே போதுமா? சரிங்கய்யா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அட இருங்க, பால் பாயசம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, குடிச்சிட்டு போகலாம். மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. பத்திரிக்கை வைக்கும் போது வந்து விருந்தே சாப்பிடுறோம். கிளம்பலாமா? சரி சரி. வரங்கம்மா, வரேங்க. ராஜாராம் வரேன். சரி, தங்கச்சிமா வரேன். அண்ணி வரேன். நானும் வழி போறேன். வேண்டாண்ணே, நீங்க எல்லாம் டயர்டா இருப்பீங்க. நாங்க போய்க்கலாம். பார்த்து ஜாக்கிரதையா போ. வரேன் மாமா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மேடம், எங்க போறீங்க? மேல போறீங்களா இல்ல இப்படியே வீட்டு விட்டு வெளியே போயிடலாம்னு யோசிக்கிறீங்களா? போலையா? அதுவும் சரிதான். இங்க இருந்து என் கல்யாணத்தை நிச்சயமா பார்க்க முடியாது. இது பெரிய வீட்டு கல்யாணம் வேற. இங்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? அதனால இப்பவே எங்கேயாவது போயிறது பெட்டர். சரி, எங்க போவ நீ? நான் வேணா உனக்கு ஐடியா கொடுக்கவா? ஏ சூர்யா, காசி, ராமேஸ்வரம் அப்படிங்கிறது போறியா? அச்சோ, அதெல்லாம் நல்லவங்க போற இடம்பா. நீ முதல் முறையா சாக போறன்றதுக்காக ஒரு தெப்ப குளத்துக்கு போனல, அங்க போ. அதுதான் சரியான இடம். என்ன, ஓகேயா? என்ன சூர்யா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா வழி விடு. ஏய், என்னடி பயந்தோட பாக்குறியா? பயந்து ஓட பாக்குறது நான் இல்ல, நீதான். பயமா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்து? சான்ஸே இல்ல. பயம் இல்லாமலா பூசாரிக்கு பணம் கொடுத்து பூவை மாத்தி வைக்க சொன்ன? என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஏய், என்னடி பூ உனக்கு சாதகமா உள்ளன்னு புதுசா பிரச்சனை எழுத்துள்ளான்னு பாக்குறியா? யாரு, நான் பிரச்சனையை கிளப்பி விட பாக்குறேனா? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நீதான்டா. நீ ஒருத்த சரியா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருப்ப. ஏய், கைய நீட்ன கைய உடைச்சிருவேன். அம்மா, என்ன சொன்ன? பெரிய வீட்டு புள்ளையா? நீ இந்த வீட்டு புள்ளையா? சி, சத்தியமா நீ இந்த வீட்டு புள்ளை இல்லடா. அப்படி இருந்திருந்தா உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போயிருக்காது. காதலிச்சன்னா உன் புள்ளைய சுமந்துக்கிட்டு உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் போது நீ வேற ஒருத்தைய கல்யாணம் செஞ்சுக்கணும்னு எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், நிறுத்தடி. நிறுத்த வேண்டியது நீதான் சூர்யா. இதோட நிறுத்திக்கோ. சாமி உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு உத்தரவு கொடுத்திருக்கு. அதையும் மீறி நீ இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னா அதனால வர பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ திருந்தி என் கழுத்துல தாலியை கட்ட பாரு. இல்ல கல்யாண மண்டபத்துல அசிங்கப்பட்டு போயிடுவேன். போடி. சாமி முடிவையோ மாத்தினவனா, அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. பாக்குற சூர்யா, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியாது. நான் கட்டவும் விட மாட்டேன்.
இது என் குழந்தை மேல சத்தியம். சொல்லு பொண்ணே, என்ன பேசணும்? என்ன பொண்ணே, என்னமோ சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, எதுவுமே சொல்லாம நிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. என்னங்க, முக்கியமான விஷயம்தான். ஆனா நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க மனசு உடைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? அது சூர்யாவை பத்தி தான் சொல்லணும். நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அதான் பயமா இருக்கு. சூர்யாவை பத்தியா? சூர்யாவை பத்தி சொல்ல அப்படி என்ன இருக்கு? அதுவும் நான் உடஞ்சி போற அளவுக்கு. அது அது வந்துங்க. சொல்லு பொண்ணே, என்ன சொல்ல வரைய சொல்லு. கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கறதுக்காக பூ போட்டு பார்க்கறதுக்காக தானே நம்ம ஊருக்கே போனோம். அங்க சம்மதம் வந்ததா தானே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்கிறது என்ன? சம்மதம் தானே வந்துச்சு, அதை நீயும் பார்த்தல. அப்புறம் என்ன? அது பூ வெள்ளையா வந்ததுனால சாமி சம்மதம் சொன்னுச்சுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. சாமி சம்மதம் வரலங்க. என்ன பொண்ணே, விளையாடுறியா? இல்லைங்க, இதுல விளையாடினது நம்ம சூர்யா தாங்க. என்ன பொண்ணி சொல்ற? ஆமாங்க, பூசாரியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லார்கிட்டையும் மறைச்சு சாமி சம்மதம் தராத பூவை மாத்தி வச்சு நம்ம எல்லார்கிட்டையும் மாத்தி சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பொன்னி, உன்கிட்ட தான் கேட்கறேன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அந்த உண்டியல்ல இருந்த பூவை நான் பார்த்தேன். அங்க வெள்ளைப்பூ தான் இருந்தது. அது எப்படிங்க? அதுல இருந்தது மல்லிப்பூனா அப்ப பூசாரிக்கிட்டே எப்படி மல்லிப்பூ வந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. உண்டியில் இருக்க பூவை பாத்தியா? உண்டியில் இருக்க பூவை நீ எப்படி பாப்ப? அது எப்படியோ பார்த்தேன். சரி, இந்த விஷயத்தெல்லாம் நீயே அங்க வச்சே சொல்ல. இல்லங்க, நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படி வந்து சொல்றது? இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லி அந்த நிச்சயத்தை நிறுத்தியிருப்பேன். என்ன பொண்ணு இது? தட்டு மாத்திரம் என்ன? அவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே? விசாரிச்சிருக்கலாம்ல. சரி, பூசாரிக்கு பணம் கொடுத்தான்னு உனக்கு யார் சொன்னா? அங்க விசாரிச்சதுனால தாங்க எனக்கு தெரிய வந்தது. எங்க நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமோன்னு அந்த பூசாரிய வேற ஊருக்கு போக சொல்லிட்டான் போல இருக்கு. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஏங்க, சூர்யா பண்ணது பெரிய தப்புங்க. சாமி உத்தரவு தராத கல்யாணத்தை நாம இப்ப நடத்தணும்னா அதை விட பெரிய தப்பாயிடும். என்ன பொண்ணி பேசுற? சூர்யா இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்கு அவனுக்கு? அது அது அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும். என்ன பொண்ணி சொல்ற? ஏன் பண்ணானா தெரியலங்கற, பூசாரிக்கு பணத்தை கொடுத்தான்னு சொல்ற, உண்டியல்ல பூவை பார்த்தேன்னு சொல்ற, ஏன் அங்க வச்ச விஷயத்தை சொல்லனா தட்டை மாத்திட்டீங்கன்னு சொல்ற. எப்படி இதெல்லாம் நம்புறது? ஏங்க பொண்ணே, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லாம தான் நீ இப்படிலாம் சொல்றியோன்னு தோணுது. என்னங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் சூர்யா மேல தேவையில்லாம பழி போடுறேனா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல பொண்ணே. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல, அதனால சூர்யா பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் உனக்கு பெருசா தெரியுது. அவன் ஏதாவது பேசுறான், நீ அவனை முறைக்கிற,
திட்டுற. பொண்ணே, நீ இதுல ஏதோ தப்பு கணக்கு போடுறோன்னு எனக்கு தோணுது. ஓஹோ, அப்ப நான் பேசுறதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்கல்ல? இல்ல பொண்ணே, சூர்யாவோட கல்யாண விஷயத்துல உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னங்க நீங்களே அப்படி பேசுறீங்க? வாயன் கூட. எங்க வா. என்னங்க? இந்த பவித்ராவுக்கு எப்படி நாம பூசாரிக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணது தெரிஞ்சது? அப்பா, என்னப்பா என்னாச்சு? சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான்ப்பா, சொல்லுங்க என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு சம்மதம்னு வரணும்னு நீ பூவை மாத்தி போட சொன்னியா? சொல்றா, கேக்குறேன்ல. தப்பு செஞ்சவன் அவன் தானே. அவன் எப்படி வாயை திறந்து உண்மையை ஒத்துப்பான்? அவன் செஞ்சதையெல்லாம் நான் தான் சொன்னனே. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூசாரிக்கே பணத்தை கொடுத்து பூவை மாத்தி வைக்க சொல்லியிருப்ப. படுபாவே. டேய், உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்றா. பூ போட்டு பார்க்க பூசாரிக்கு பணம் கொடுத்தியா? என்னடா முழின்னு முழிக்கிற? நீ செஞ்ச தப்பா அப்பா கிட்ட சொல்லு. இல்லப்பா, நான் எதுவும் செய்யலப்பா. ஏய், பொய்யா சொல்ற? உன்னை அம்மா, இல்லம்மா. சூர்யா, அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்றியா இல்ல உண்மை சொல்றியான்னு கண்டுபிடிக்க எனக்கு 1 மணி நேரம் கூட தேவையில்லை. சொல்லு. இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் எதுவுமே பண்ணலப்பா. டேய், நீ உண்மையை சொல்றனா ஏன்டா தடுமாறுற? அப்ப நீ சொல்றதுல உண்மை இல்ல, அப்படிதானே? சூர்யா, பூசாரியை தேடி கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அப்பா 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 இருங்கப்பா, நானே உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. சொல்லு. சந்துரு ஐஸ்வர்யா மாதிரி அம்மா எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களேன்னு வருத்தமா இருந்துச்சுப்பா. அதான் பூசாரி கிட்ட போய் பேசினேன். பாத்தீங்கல்ல, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வேலை தான் அவன் செஞ்சிருக்கான்னு. நீங்க தான் என்ன நம்பல. ஆனா அவர் என்னால பண்ண முடியாது. உங்க அப்பா ராஜாராம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம சாமி விஷயத்துல இப்படி ஒரு காரியத்தை என்னால பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. கண்டிப்பா பூ உங்களுக்கு சாதகமா தான் வரும்னு சொன்னாருப்பா. கவலைப்படாதன்னு சொல்லி அமிச்சாருப்பா. இல்லங்க, இவன் பொய் சொல்றான். இவன் பூவை மாத்தி வச்சதுதான் உண்மை. இங்க பாரு சூர்யா, பொய் சொல்லாம தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீ பூசாரி கிட்ட பணம் கொடுத்து மாத்தி வைக்க சொல்லல?
இல்லம்மா, நான் சொல்றதுதான் உண்மை. என்ன நம்புங்க. கேக்க கேக்க திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்க. சீ, எப்படிடா வாய் கூசாம இப்படி பேசுற? அம்மா, உண்மையாவே நான் சொல்றது நிஜம். நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ். சரி சூர்யா, நீ சொல்றது உண்மைன்னா என் மேல சத்தியம் பண்ணு. என்னங்க என்னங்க இது? எதுக்கு சத்தியம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பா, என்னப்பா சத்தியம்லாம் எதுக்குப்பா? நீ சொல்றது உண்மைன்னா என் மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். எங்க சத்தியம் பண்ணு. என்ன பண்றீங்க நீங்க? வேண்டாங்க. அவெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டாங்க. அவன் தான் தப்பு செஞ்சிருக்கானே, எப்படி சத்தியம் பண்ணுவான்? உங்க மேல சத்தியமா நான் பூசாரிக்கு பணம் தரலப்பா. நான் சொல்றதுதான் உண்மை. டேய், என்னடா பண்ற? அப்பா மேல போய் பொய் சத்தியம் பண்ற? அப்புறம் உனக்கு என்ன வருடா? விடுங்க. இவனை பெத்த பாவத்துக்கு இவனை அடிச்சே கொன்னுடுறேன். விடுங்கப்பா, அம்மா என்ன அடிச்சே கொள்ளட்டும். என்னங்க விடுங்க. இவனை பெத்ததுக்கு இவனை அடிச்சு கொண்டாதான் நல்லது. என்ன பண்ண? அப்படி பண்ண? அவன் உன் புள்ள பொண்ணு. அவன் முகத்தை பாரு. அவன் எப்படி தப்பு செய்வான்? இல்ல, அவன் என் புள்ளையே இல்ல. இவனை போய் என் வயித்துல சுமந்ததுக்கு நான் தான் செத்து போகணும். அப்பா, இதுல நான் அம்மா வாயால கேட்கணுமா? எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்ப்பா. அம்மாவுக்கு முதல்ல இருந்து இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கப்பா. டேய், என்னடா இப்படி நடிக்கிற? இப்பவும் நீ செஞ்ச தப்ப உன் வாயால ஒத்துக்க மாட்டேல? உன்னை நான் கொன்னே போட்டுறேன். விடுங்க. இவனை போய் பெத்தனே நான் என்ன சொல்லணுங்க? நீ நல்லாவே இருக்க மாட்டேன். உன் வாயெல்லாம் அழுகி போயிடும். பெத்த தகப்ப மேலேயே போய் சத்தியம் பண்ற? என் வயிறு பத்து எரியுது. நீ நல்லாவே இருக்க மாட்டே. என்னை இப்படி போல வச்சிட்டல? நீ நல்லாவே இருக்க மாட்டே. அம்மா, அம்மா. அம்மா, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? பவித்ரா, நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? அவன் சொல்றது எல்லாமே பொய்ங்க. எதுவுமே உண்மை இல்ல. வாயை திறந்தாலே பொய் பொய்யா சொல்றான். சரி பொண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிர. என்ன பொறுமையா இருக்கு சொல்றீங்க? இது பாருங்க, நான் தெய்வமா நினைக்கிறேன் உங்க மேல, உங்க தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றோம். அப்படிப்பட்டவன பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆவாது பொண்ணு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. 4 அரை அரைஞ்சி அப்புறம் கேளுங்க. அப்ப உண்மை அவனே சொல்லுவா பாருங்க. வாங்க. இரு, முதல்ல இப்படி உட்காரு. உட்காரு. நீ கொஞ்சம் தண்ணி குடி. எனக்கு தண்ணி எல்லாம் ஒண்ணு வேணாம். தப்பு செஞ்சவ அவனை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காம என்ன சமாதானம் பண்றீங்க? இங்க பாரு பொண்ணு, இந்த கல்யாணம் வேணா நீ நினைக்கிற. ஆனா உனக்கு எதிராகவே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை உன்னால தாங்கிக்க முடியல. அதனால நீ சூர்யாவை சந்தேகப்படுற. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல பொண்ணு. ஓ, அப்போ நான் சொன்னது எதையுமே நீங்க நம்பல, அப்படிதானே? பொண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்க. சூர்யா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான். நீ இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு தான் வேண்டுதல் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் இது எதையுமே செஞ்சிருக்க மாட்டான். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலங்க. எனக்கு தான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரியல பொண்ணே. சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. கடவுளே,
கடைசியில என் புருஷன் என்ன நம்பாத மாதிரி பண்ணிட்டானே. என்ன பையன் அவன், இவ்வளோ கேவலமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நல்லவன்னு நம்பினே. இப்ப நான் என்ன செய்வேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கே தெரியல. பொண்ணே, இந்த கல்யாணம் நடத்தக்கூடாதுன்றதுக்கு உருப்படியா ஒரே ஒரு ரீசன் சொல்லு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதான் நான் சொன்னேன்ல. அது இல்ல பொண்ணே, அது நொண்டி சாக்கு. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி என்னால முட்டாள்தனமா முடிவெடுக்க முடியாது. முட்டாளா? உன்னோட முட்டாள்தனமான மூட நம்பிக்கையால சூர்யா மேல தேவையில்லாம படிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன்னு தான் தோணுது. ஆமா பொண்ணே, இந்த விஷயத்துல எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. உன் மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த கல்யாணம் நடக்கும் பொண்ணே, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது. ஆமாங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இவ்வளவு தூரம் சாமியோட உத்தரவு கூட இல்லாம இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதுக்கு விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். யார் தடுக்கிறான்னு பாத்துறேன். இல்ல, நடக்காதுன்னு நான் சொல்றேன்ல. சாமியே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கு. அதை மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சு, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பொண்ணே, பொண்ணே, கடவுளே, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சு நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேனே. இப்ப அடுத்த வாரமே கல்யாணம்னு பேசுறாங்களே, என்ன பண்றது? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? பவித்ரா, அத்தை வாங்க. அத்தை, அத்தை என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எப்படி பவித்ரா, எப்படி இப்படி ஒரு பையனை போய் காதலிச்சு எப்படி ஏமாந்த? நான் ஏமாறலாம் இல்ல அத்தை. சூர்யா என் கூட பழகும் போதெல்லாம் அவன் நல்லவனாதான் இருந்தான். என்ன நல்லா பார்த்துப்பான். எனக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வான். இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் கூட சந்தோஷமா இருந்த நாளெல்லாம் இப்ப நினைச்சா கூட மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எப்படி பவி, அப்புறம் எப்படி இப்படி மாறினா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் எனக்கும் தெரியல அத்தை. நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு முதல்ல அவன் கிட்ட சொன்னப்போ கொஞ்ச நாள் பொறு, அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னான். கரெக்ட் அத்தை. இந்த ஸ்வேதாவோட கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் மொத்தமா மாறிட்டான் அத்தை. ஐயோ, அப்போ என் பையன் இந்த மாதிரி நன்றி கெட்டவனா நடந்துக்கிறதுக்கு நானே ஒரு காரணம் ஆயிட்டேன். நீங்களா? நீங்க எப்படி அத்த காரணமா இருக்க முடியும்?
ஆமா பவித்ரா, முதல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினதே நான் தான். அப்பவும் அது பிடிக்காம எனக்கு கல்யாணம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னானோ என்னவோ. அதுக்கப்புறம் அந்த ஸ்வேதா பொண்ணோட போட்டோவை அவனுக்கு காட்டி அவங்க குடும்பத்தை பத்தி நல்ல விதமா சொல்லி உயர்வா சொன்னேன். ஒரு விதத்துல அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினதே நான் தான். அவங்களோட வசதி வாய்ப்பு அந்தஸ்தெல்லாம் பார்த்து அவன் இந்த மாதிரி மனசு மாறி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறானோ இல்ல இந்த அளவுக்கு யார் அவன் மனசை மாத்தணும், அதுவும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அத்தை, எனக்கு மட்டும் உங்க 2 பேர் விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இது இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க நான் விட்டுருக்கவே மாட்டேம்மா. தப்பு என் மேலேயும் தான் அத்தை. என்னதான் ஒருத்த மேல நம்பிக்கை இருந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னாலதான் உங்க வீட்டுல இவ்ளோ குழப்பம் கஷ்டம் எல்லாமே. ஒருவேளை இப்படி நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அங்கிள் நீங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்திருப்பா. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அத்தை. இல்ல பவி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சிருக்க மாட்டா. நீ சூர்யாவுக்கு பொண்டாட்டியா வரதுக்கு நானும் என் குடும்பமும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அது சூர்யா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பிடிவாதமா தப்பு தப்பா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு இதை புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவன் உங்க புள்ள அத்தை, கண்டிப்பா மனசு மாறுவான். சீக்கிரமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். ஐயோ பெத்தவ, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறியம்மா. இந்த நம்பிக்கை இப்ப வந்ததில்ல அத்தை. சூர்யாவை இன்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு வந்தது. அது இன்னமும் மாறல. ஆனா சூர்யாவோட அப்பா தான். அவரை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் அவரும் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமாவும் இருக்காரு. எனக்கு எதிரா என்ன பண்ணணும்னாலும் பண்ணுவேன்னு என்கிட்டயே சொல்றாரு. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலம்மா. ரிங்காவது போன் எடுக்க மாட்டேன்ற. ஏன் போன் எடுக்கல இவ்வளவு நேரம் ஆயும்? என்ன பத்மா, ஸ்வேதா இவ்வளவு நேரம் ஆயும் வீட்டுக்கு வரல? போன் போட்டா ரிங்காவது எடுக்க மாட்டேன்றா. கல்யாணம் ஆக போற பொண்ணு இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இருந்தா எப்படி? எல்லாம் நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு இப்ப என்ன கேட்டா நான் என்ன செய்வேன்? Sensation, feel the vibration. I say, hey, 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 what you got to say, what you got to say. ஹாய் டாட். வந்துட்டா பாருங்க உங்க பொண்ணு. வாமா. டாட், டாட், என் மேல இன்னும் கோவம் குறையலையா? பின்ன என்னம்மா, கல்யாண விஷயத்துக்காக நாமெல்லாம் ஒன்னா கோயிலுக்கு போறதுக்கு தானே முடிவு பண்ணோம். கிளம்பும் போது ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா வந்தியா நீ? கடைசி வரைக்கும் வரல. ராஜாராமும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் குணமுள்ளவங்களா இருக்கிறதுனால சொன்ன உடனே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்னும் நினைக்கவும் இல்லை. இதே வேற யாராவது இருந்திருந்தா கல்யாண விஷயத்த பேசும்போதே இப்படி அபசகுணமா பேசுறாங்கன்னு நினைச்சிருப்பாங்கல்ல.
போமா. டாடி ம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். கவி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளுக்கு ஒண்ணுனா நான் போகாம வேற யாரு டாட் போவாங்க? அதுவும் இல்லாம இப்பதான் பூ போட்டு பாக்குறதுல கல்யாணத்துக்கு சம்மதம்னு வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன டாட்? ஆமா ஆமா, கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஏய், இன்னும் 4-5 நாள் கூட இல்ல. வாட்? என்னம்மா சொல்றீங்க? அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணமா? ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. இப்படி நீங்க பாட்டுக்கு அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமாண்டி, எல்லாத்தையும் உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க முடியுமா? இத பார், தேதி குறிச்சாச்சு. இனிமே நான் புரிஞ்சுக்கணும், புடலங்கா கூட்டு வைக்கணும்னு ஏதாச்சும் நொண்டி சாக்கு சொல்லாம கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வழியை பாரு. டாட், என்ன இது? எனக்கு ஏற்கனவே இந்த கல்யாண விஷயத்துல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இப்போ இவ்ளோ அவசரமா ஏன் பண்ணணும்னு கேட்டா அம்மா இப்படி சொல்றாங்க. ஒருத்தரை புரிஞ்சுக்காம எப்படி டாட் ஒருத்தனோட சேர்ந்து வாழ முடியும்? என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அட்லீஸ்ட் இன்னும் 1 month ஆவது எனக்கு டைம் வேணும். என்ன இவ? ப்ளீஸ் டாட். ஏய், என்ன நீ கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் 1 மாசம் வேணும் அது எதுன்னு கேட்டுட்டு இருக்க? அந்த வீட்ல போய் நீ மருமகளா வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டுமா, ராஜாராமண்ண மருமகன்னு தங்க தட்டுல வச்சு உன்னை தாங்குறாரு. பொன்னி அண்ணி இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேண்டுதல் செஞ்சாங்க தெரியுமா? சாதாரண வேண்டுதல் இல்ல. ஆணி செருப்பு, கோயில்ல அங்க பிரதர்ஷனம், தீச்சட்டி, பா, இதெல்லாம் நீ பாத்திருந்த அவ்வளவு ஃபீல் பண்ணி அங்கேயே நீ அழுது இருப்ப. இப்படியெல்லாம் நீ பேசியிருக்கவே மாட்ட. என்ன டாட் இது? மாம் இப்படி சொல்றாங்க. பத்மா சொல்றது சரிதானம்மா. அதுவும் இல்லாம கடவுள் சன்னதியில உன் கல்யாணம் முடிவாயிருக்கு. உன் வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்கும். நீ எதுக்கும் பயப்படாத ஸ்வேதா. எதுவா இருந்தாலும் அப்பா நான் பாத்துக்கிறேம்மா. ஸ்வேதா, யோசிக்காதம்மா, சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தா தானே நானும் அம்மாவும் சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு, அப்பா அம்மா மனசை நோகடிக்காதம்மா. அப்பா பேச்ச கேப்ப இல்ல செல்லம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கோக்கன்னு ப்ளீஸ். டாட், ஓகே, நீங்க எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க. தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ டாட். ஐ லவ் யூ செல்லம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பாவும் பொண்ணும் இவ்ளோ பாசமா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ நம்மளை விட்டு பிரிஞ்சிருவா. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அவளை பார்க்காம இருக்க போறீங்கன்னு தெரியல. ஆமா பத்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னதும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கும் போது டாட், டாட், என்ன டாட்? இப்பதான் என்ன தைரியமா இருக்க சொன்னீங்க, இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே. இல்லம்மா, இது பொண்ணு பெத்த எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிறது தான். நீ ஒன்றும் நினச்சிக்காத. செல்லம், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அப்பாவை மறந்துட மாட்டேல்ல? டாட், என்ன இப்படி பேசுறீங்க?
யாரு வந்தாலும் சரி, என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ நீங்க தான். உங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் சூர்யா கிட்ட தனி கொடுத்தனத்துக்கே சம்மதம் வாங்கியிருக்கேன் டாட். என்னால உங்களை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சிருக்க முடியாது, இருக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, யார்மா நீங்க? என்ன வேணும்? இது கனகராஜுங்கிறவரு வீடு தானே? அவரு எங்க ஓனர் தாம்மா. ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்லையே. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க யாரு? என்ன சொல்றீங்க? இப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் குடும்பத்தோட வெளிநாடு போயிருக்காருமா. திரும்ப எப்போ வருவாங்க? அது தெரியலம்மா. எப்போ வருவாங்களோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் வரும், அப்பதான் எங்களுக்கே தெரியும். அம்மா இப்போ என்னம்மா பண்றது? அதான் எனக்கும் தெரியலடி. என்னம்மா நீங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. இல்லைங்க, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஐயம்பேட்டைங்கிறது தான் எங்களோட ஊர். அங்க என்னோட பூர்வீக நிலம் இருக்கு. அதை இப்போ உங்க ஓனர் கனகராஜ் தான் வாங்கியிருக்கிறதா அந்த நிலத்தை பார்த்துக்கிறவரு சொன்னாரு. எனக்கு இப்போ அந்த நிலத்தோட தகவல் கொஞ்சம் தேவையா இருக்கு, அதான் அவரை பார்க்கலான்னு வந்தோம். சரிம்மா, அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் வாங்கம்மா. இல்லைங்க, அந்த தகவல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவசரமா தேவைப்படுது. அதுக்கு நாங்க என்னம்மா பண்றது? எனக்கு அந்த நிலத்தோட பத்திரம் வேணும். உங்க ஓனருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னம்மா நீங்க யாருனே தெரியாது, நீங்க பாட்டுக்கு வந்து நிலத்தோட பத்திரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எங்க ஓனர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்ததை பத்தி பேசுறேன். இப்போ ஃபோன் நம்பர் வேணா கொடுத்துட்டு போங்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? அதான் அவர் சொல்றாருல, நம்ம நம்பர் கொடுத்துட்டு போலாமா? சரி சொல்லு. ஒரு நிமிஷமா, இப்ப சொல்லுமா. சரிம்மா, நான் வந்தது ஃபோன் பண்றேன், நீங்க கிளம்புங்க. வாடி. வாமா போலாம், அவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வரலாம். எந்த பக்கம் போனாலும் கடவுள் நமக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காரே. அந்த கனகராஜ் எப்போ வர்றது? நாம நிலத்தை பத்தி எப்போ தெரிஞ்சுக்கிறது? சரி வாமா போலாம். வா. குட் ஈவினிங் மேம். ஆர்டர் ப்ளீஸ். ஒரு 5 minutes. ஓகே மேம். சாரி ஸ்வேதா, அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்சம் டிராஃபிக், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் ஸ்வேதா ப்ளீஸ், உன்னை மீட் பண்ணி பேசணும்னு ரொம்ப ஆர்வமா ஓடி வந்திருக்கேன். ஆர்வம் உனக்கு? அப்படியே நம்பிட்டேன். 10 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, நான் தான் ஒத்துக்கிறேனே. வீடு பக்கம்தான், சீக்கிரம் ரீச் ஆயிடலான்னு கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டேன். ப்ளீஸ். மெத்தனமாவா? உலகத்திலேயே ஃபியான்சேவை பார்க்க போற ஒருத்தன் இப்படி மெத்தனமா இருக்கான்னா அது நீயா மட்டும்தான் இருப்ப. 10 நிமிஷம்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. காத்துட்டு இருக்கும்போது அந்த 10 நிமிஷத்தோட வேல்யூவும் கொடுமையும் எப்படி இருக்கும்னு
அனுபவிச்சு பார்த்திருக்கியா? சாரி, நல்ல விஷயத்த நல்ல மூடோட பேசணும்னு தான் ஓடி வந்திருக்கேன். அப்செட் பண்ணிடாத. இதுக்கான தண்டனைய எப்படி வேணாலும் கூட ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி அமைதியா இருந்து கொள்ளாத ப்ளீஸ். ப்ளீஸ். சாரி சாரி. எங்க சாரிங்க. சரி சரி உட்காருங்க. என்ன உண்மையா சொல்லணும்னா இந்த மகாராணியை வேற ஒரு மனநிலையில பார்க்க வரதுனால தான் இப்படி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டேன். வாட்? மகாராணியா? என்ன இது புதுசா இருக்கே. இனிமே இப்படித்தான். எப்போ கோயில்ல வச்சு நமக்கு சாதகமா பூ விழுந்துச்சோ, கல்யாணமும் நிச்சயமாச்சோ, அந்த வினாடியில இருந்தே நீ எனக்கு மகாராணி தான். ஏ ஸ்வேதா, நீ கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் பூவை மாத்தி வச்சேன். உண்மையிலேயே நீ எனக்கு மகாராணி தான். ஆனா ஒண்ணு. என்ன? சம்மதம் கிடைச்ச அந்த வினாடியில அந்த இடத்துல நீ இல்லாம போனதுல ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. சாரி, அது ஒரு அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். பரவாயில்ல ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு விஷயமா தானே போனேன், அது தப்பு இல்லை. இப்ப அவங்க நல்லா இருக்காங்கல்ல? என்ன என்னாச்சு ஸ்வேதா? ஒன்றும் இல்லை, எல்லாமே அவசர அவசரமா நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பழகிருக்கலாம், மனசு விட்டு பேசியிருக்கலாம், குறை நிறைகளை புரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம்னு வேற லெவல்ல ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதுதான் யோசிக்கிறேன். அதனால என்ன ஸ்வேதா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது மாதிரி இருக்கலாம்ல? என்னோட அப்பா அம்மா, உன்னோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தெய்வ சம்மதம், இப்படி ஒரு அமைப்பு யாருக்குமே அமையாது. எந்த ஒரு குழப்பமும் வேணாம் ஸ்வேதா. நான் உன்னை உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளவுதான். மற்றபடி என் மனசளவுல நீ எனக்கு மகாராணி தான். மேடம், ஆர்டர் ப்ளீஸ். அவரை கேளுங்க. என்ன வேணும் சார்? உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே ஆர்டர் பண்ணுங்க. சரி, ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஓகே ஓகே, கொண்டு வரேன் சார். இன்னும் 4 நாள் நமக்கு கல்யாணம். எஸ். என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா சூர்யா? ஸ்வேதா, ஒன்றும் இல்லை சூர்யா, கூடிய சீக்கிரமே நமக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அதான் மறுபடியும் கேட்டுக்கிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்வேதா. லைஃப்லயே எனக்கு பிடிக்காத விஷயம் நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட பொய் சொல்றது தான். அப்படி உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த ஒரு பர்சனலும் கிடையாது.
பொய் இருந்தா அதோட கனெக்ஷனா துரோகமும் இருக்கும். துரோகங்கிற குணம் மட்டும் இருந்துட்டா மொத்த வாழ்க்கையும் காலி. குறிப்பா இந்த மாதிரி குணாதிசயங்களை என்னால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொல்றதுக்கு டைம் இருக்காது சூர்யா. அதான் இப்பவே சொல்றேன். எனக்கு யாராவது துரோகம் பண்ணா அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்களும் அதை எனக்கு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன்.